வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 2024 மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கறது நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும். பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அக்டோபர் 2024 எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு 12ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்தில் கேதுவும் நீடித்திருக்கிறார்கள். எந்தவித மாற்றங்கள் இல்லை. அதே சமயத்துல சனி 11ஆம் இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அக்டோபர் மாசம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறார். நம்ம வக்ர ரீதிக்குள்ள அதிகமா போக வேண்டியதில்லை. இந்த ஆண்டு கிரகமாகிய குரு 2ஆம் இடத்திலும் சனி 11ஆம் இடத்திலும் ராகு 12 கேது 6லையும் தொடர்ந்து இருக்கும் ஒரு போக்கு இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா மாத கிரகத்தோட மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதி மேஷ ராசியோட அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் மிதுனத்துல பகை பெற்று 3ஆம் இடத்துல இதுவரைக்கும் இருந்து ஒரு பெரிய ஒரு 100% ஒரு பெனிஃபிட் கொடுக்க முடியாமல் இருந்தக்கூடிய ராசி அதிபதி கரெக்டா பாத்தீங்கன்னா அக்டோபர் 21ஆம் தேதி கடகத்திலிருந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். அதாவது 4ஆம் இடத்துக்கு மாறி அவர் அந்த மேஷராசிக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். 10ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா கேந்திரம் பலம் பெறும் பொழுது என்னதான் ராசி அதிபதி நீச்சமா போனாலும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுவது மிகவும் நன்று. சோ இதுவரைக்கும் கொஞ்சம் தாமதமாக இருந்து கொண்ட சில செயல்கள், வியாபாரிகளா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களாலும் சரி, இல்லத்தரசிகள், மாணவர்கள், வயசானவர்கள், எதுவா இருந்தாலும் எதுவுமே வந்து ஒரு பிடி கொடுக்காம போயிட்டு இருக்குது, நம்ம சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அக்டோபர் 21ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வந்ததுங்கிற மாதிரி சில அமைப்புகள், எந்த முயற்சி நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோமோ கடந்த 3 மாசமாக அது ஓரளவுக்கு முடிவு பெறக்கூடிய அமைப்புகள் தென்படுகிறது. தப்பு இல்லை. அதே சமயத்துல சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறவரு அக்டோபர் 17 வந்து 7க்கு வருகிறார். ரொம்ப நல்லது. அதே சமயத்துல புதன் 6ஆம் வீட்டு அதிபதியே 6ஆம் வீட்டுல இருந்து சில பிரச்சனைகளும், உடல் உபாதைகளும், கடன் தொல்லைகளும், வாய்ப்புகள் அதிகம் பெறாத ஒரு நிலைமையும் கொடுத்துட்டு இருந்த ஒரு அம்சம் மாறி அக்டோபர் 11லயே ஆல்மோஸ்ட் 2வது வாரத்திலேயே பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு மாறுவது, சுக்கிரன் வீட்டுக்கு மாறுவது நல்ல விஷயங்கள், பங்குதாரர் விஷயங்கள், உறவு விஷயங்கள், ஒரு கான்ட்ராக்ட் விஷயங்கள், தகவல் தொடர்பு விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அமைப்பு வந்து அக்டோபர் 11க்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் கூட ஒரு இருந்து வந்த ஒரு சுமாரான ஒரு விஷயங்கள் மாறி ஒரு நல்ல ஒரு புழக்கத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சோ புதன் சூரியன் 7ஆம் இடத்துக்கு வருவது அருமையான விஷயம். சுக்கிரன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 13ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8க்கு மாறுகிறார். விருச்சிகத்துக்கு 8க்கு மாறி பாத்தீங்கன்னா மறைமுக இன்கம், கொஞ்சம் டிராவலிங், ஒரு சுப விரயங்கள், சுப முதலீடுகள், அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கிறார். சோ ஓவராலா பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் பயிற்சிகள் கொஞ்சம் பலமாகவும், அதாவது மாசத்துக்கு 2வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் நல்ல பலனை சுறுசுறுப்பா கொடுக்கக்கூடிய பலனா இருக்குதுங்க. போன மாசம்ல இருந்து எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாணவர்கள் குறிப்பா அக்டோபர் 11க்கு அப்புறம் புதன் வந்து நட்பு வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குது. கான்சென்ட்ரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வீட்டுல புதன் இருப்பது மிகவும் நன்று. என்னதான் புதன் சூரியன் குருவின் பார்வையிலிருந்து விலகி வந்தாலும் கேந்திர பலம் ஏறுவது ஓரளவுக்கு எல்லா வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கக்கூடிய அமைப்புகளும், ஏனோதானு இல்லாமல் கொஞ்சம் காங்கிரீட்டா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். இல்லத்தரசிகளுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 21 வரைக்கும் சுக்கிரனே 27ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு குதூகலம், கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு நல்ல குதூகலமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு,
ஒரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடியது, வண்டி வாகனம் வாங்கக்கூடியது, லக்ஸுரிஸ் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடியது, தங்கம் வாங்கக்கூடியது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அக்டோபர் 21 வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் மறைந்து மறைமுகமான சில விஷயங்கள், சில டிராவலிங், அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. சனி 11ஆம் இடத்துல இருப்பது ஒரு அருமையான விஷயம். எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து ஜாதகரை மேஷராசிக்காரர்களை பாதுகாப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல இருந்து கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் தப்பான காம்பினேஷன் இல்லை. ஓரளவுக்கு எதிரிகளின் நடமாட்டங்கள் சற்று நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் அது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதியோட மாற்றமும் சூரியன் புதன் சுக்கிரனோட மாற்றமும் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் அக்டோபர் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஜாதகர் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். எல்லா விஷயத்திலையும் ஒரு காரியம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நம்ம பார்க்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ராசிக்கு 2024 அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது, ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது எந்தவித மாற்றங்களும் எந்தவித பயிற்சியும் அக்டோபர் மாதம் அடைய போவது இல்லை. ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி நீடித்திருக்க போகிறார். ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா கேது வந்து நீடித்திருக்கிறார். அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார், எந்த வித மாற்றமும் இல்லை. இது மாதிரி ஒரு அமைப்பு நீடித்திருக்கும் பொழுது ஆண்டு கிரகத்தை தவிர்த்து மாத கிரகம் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு நிலையில தான் இருக்கு. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில முன்னேற்றங்களும் தொழில முயற்சிகளும் வேலை பளு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகளும் மாணவர்களுக்கும் அதிகமான உழைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்கள் கொடுக்குதுங்க. பட் இருந்தாலும் ரிஷபராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சமா இருந்த குரு பார்வையில் இருந்திருந்தாலும் இப்போ வந்து மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 13 வரைக்கும் துலாம்ல தான் இருக்கார். செப்டம்பர் மாசம் நீச்சமா இருந்தவர் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் துலாம்ல ஆட்சி பலத்தோட நீடித்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு பலம் தான். 6ஆம் இடமா இருந்தாலும் ஆட்சி பெறுவது தப்பில்லை. அக்டோபர் 13க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கே மாறுறார், வந்து ராசியவே பாக்குறார். அது ஒண்ணுமே நல்ல ஒரு மேன்மையான ஒரு பொசிஷன் தான். 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றது பாத்தீங்கன்னா இல்லற விஷயத்துக்கு, காதல் விஷயத்துக்கு, பங்குதாரர்கள் விஷயத்துக்கு, நண்பர்கள் விஷயத்துக்கு எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் இருந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியவே பார்க்கும் பொழுது, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த மாதிரி சுப விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு முடிகிறது. கொஞ்சம் ரிஷபத்துக்கே கனெக்ட் ஆகிறதுனால ஒரு ஆடை ஆபரணங்கள், ஒரு வாகனங்கள், ஒரு லக்ஸுரியா ஏதோ ஒன்று வாங்குறது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள், சுப விஷயங்கள், சுப விரயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல சூரியன் புதனும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறவரு 6ஆம் இடத்துக்கு மாறுறது வந்து அப்படி ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு நட்பு வீட்டுக்கு தான் மாறுறாரு. ஸோ 6ஆம் வீட்டு சுக்கிரன் வீட்டுல மாறுவது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு நல்ல பொசிஷன் தான். அதே சமயத்துல செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது 3ஆம் இடத்துல வந்து நீச்சமா போனாலும் மாறுறது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அப்படி வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பா அக்டோபர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் மாறக்கூடிய பயிற்சியும், அக்டோபர் 11 புதன் மாறக்கூடிய பயிற்சியும், அக்டோபர் 17 சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு வருவதும், கடைசி அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு மாறுவதும் தப்பில்லைங்க. மாத கடைசி வரைக்கும் புதன் வந்து நீடிச்சு துலாம்ல இருந்து அக்டோபர் 30 தான் வந்து விருச்சிகத்துக்கு வருகிறார். அது ஒரு தவறில்லாத ஒரு விஷயம்தான். 2ஆம் வீட்டு அதிபதியை கேந்திரம் ஏறி ராசி அதிபதியோட சேர்றது ஒண்ணுமே நல்லா இருக்கும். அது வந்து நம்ம நவம்பர் மாசம் பார்க்கும் பொழுது நல்ல பலன்களா இருக்கும். அது ஒரு பார்க்கலாம். ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை. குறிப்பா ராகு திசை செல்வத்துக்கு நடக்கிறவங்களுக்கு தான் நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும். ஏன்னா ராகுவே கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறார், தப்பில்லை. அதே சமயத்துல இந்த சுக்கிர பயிற்சி, ராசி அதிபதி பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், சூரிய புதன் பயிற்சி வந்து அப்படி ஒன்றும் பாதகமான பயிற்சி இல்லாமலும் எல்லாமே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அக்டோபர் 11ஆம் தேதிக்கு அப்புறம்
சுக்கிரனோட வீட்டுக்கு வருவது ஒண்ணு நல்லாவே ஓரளவுக்கு ஒரு உற்சாகம் பெற்று மோட்டிவேஷனா படிக்கக்கூடிய அமைப்பு, கான்சென்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பா உங்களுக்கு புதன் திசை அது மாதிரி திசையில நடக்கும் பொழுது ஒண்ணுமே அந்த பலன் நல்லாவே இருக்கும். இப்படிலாம் இருக்குங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டியும் செகண்ட் ஹாஃப் ஒண்ணுமே கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் ஊர்ல வச்சு உங்களுடைய ஜாதகம் எப்படி வந்தது, அதுல இப்ப என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்குங்கிற விஷயம் வச்சுதான் சொல்ல முடியும். தசாபுக்திகள் நல்லா அருமையான தசை போறப்ப நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன் கொஞ்சம் அதிகமாகவும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அக்டோபர் மாதம் முழுவதும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் நீடித்திருந்து அந்த குரு பார்வை பெற்ற கேது இந்த இடம் விஷயம், வீடு விஷயங்கள், தாயார் விஷயத்துல நல்ல மாற்றத்தை அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறார். தொழில் விஷயமா ராகு இருந்து நல்ல ஒரு முயற்சியும் அதுக்கு தகுந்த ஒரு பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல அஷ்டம சனி முடிந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். 2020, 21, 22 தான் பெரிய பாதிப்பு பெற்ற மிதுன ராசிக்காரர்கள். 23ல இருந்தே கொஞ்சம் ஃபார்வர்ட்ல போயிருக்கிறீங்க தான் உண்மை. அந்த அடிப்படையில மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி இருக்குது, அக்டோபர் மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, முதல் ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் 4ஆம் இடத்தில் மூல திருகோண பலம் பெற்று குருவின் பார்வையில இருந்தது நல்ல ஒரு விஷயம். சோ பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 11 வரைக்குமே பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ஒரு அருமையான பொசிஷன்ல இருக்கார். அக்டோபர் 11க்கு அப்புறம் துலாம்க்கு மாறி 5ஆம் இடத்துக்கு வருவது இன்னுமே சிறப்பு. அது சுக்கிரன் அவருக்கு பிடித்த வீடு. 5ஆம் வீடுங்கிற ஒரு அருமையான ஒரு லட்சுமி ஸ்தானத்துல வந்து இன்னுமே புத்தி கூர்மை வேலை செஞ்சு ஜாதகரை இன்னுமே ஸ்மார்ட்டா வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த புதன்கிற ராசி அதிபதி ஜாதகருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். எந்தவித தப்பான பார்வையும் இல்லாமல் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறது நல்லது. அதே சமயத்துல அக்டோபர் 17ஆம் தேதி சூரியனும் 5ஆம் இடத்துக்கு நீச்சமா வந்தாலும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு பலம் தான், தப்பில்லை, நீச்ச பங்கம் அடைகிறார். அதே சமயத்துல செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து இவ்வளவு நாள் கடந்த செப்டம்பர் மாதம் முழுக்கும் சில மனக்கலக்கங்களும் நண்பர்கள் குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் இருந்த ஒரு விஷயமும், ஏன்னா மிதுன ராசிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய். அவரு அக்டோபர் 21 இருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு வர்றது ஜாதகர் கொஞ்சம் மென்டலி கிளியர் ஆயிட்டாரு. ஜாதகருக்கு வந்து முதல் இருந்த விஷயங்கள் இல்லை, இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு விஷயமும், மனக்கலக்கங்களும் கருத்து வேறுபாடுகளும் மனஸ்தாபங்களும் நீங்கி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 2ஆம் இடத்துல நீச்சமானாலும் தப்பு இல்லை, ராசியிலிருந்து விலகிறது அருமையான விஷயம். அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 21ஆம் தேதிக்கு அப்புறம் விருச்சகத்துக்கு மாறி, அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு மாறி சில விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் மாறும், ஒரு சுப விஷயங்கள் பண்ணுவோம். 12ஆம் இடத்துக்கு சொல்லப்படுகிற ரிஷபத்துக்கு கனெக்ட் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா அக்டோபர் 21க்கு மேல வரக்கூடியது பண விஷயத்துல ஒரு முதலீடு பண்றது, பணம் குடுக்கல் வாங்கல், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடம் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் முதல் ஆஃப்ல வந்து ஒரு கான்கிரீட்டான ஒர்க்கும் ஸ்மார்ட்டான ஒர்க்கும், மாணவர்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, வியாபாரிகளா இருந்தாலும் சரி, வேலையில் இருப்பதாலும் சரி, நல்ல ஒரு உத்வேகமா செயல்படக்கூடிய அமைப்பும், கடைசி செகண்ட் வீக் 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேற விதமான ஒரு முதலீடுகள், ஒரு வேலை விஷயமாக, வேலை காரணமாக ஒரு டிராவலிங், சுப முதலீடு, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லா கிரகமும் இருக்க வேண்டிய இடத்துல நல்லா இருக்கிறது. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில்ல மேன்மை, அவங்க என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்களா, தொழில் பண்றாங்களா, வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு போயிட்டு இருக்குது. இப்போ எல்லா அஷ்டம சனி பிரச்சனைகள்லாம் நீங்க ஒரு கடந்த 2 வருஷமா போயிட்டு இருக்காங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா நல்லாவே டெவலப்மெண்ட் ஓரியன்டா போகக்கூடிய அமைப்பு உண்டு. குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும் எந்த விஷயத்தையும் பாதிப்பு இல்லை. குரு 12 இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா பாதகாதிபதியே 12ல மறைவது நல்லது, தொழிலுக்கு நல்லது, சுப முதலீட்டுக்கு நல்லது, பணம் குடுக்கல் வாங்கலுக்கு நல்லது, ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது சுக்கிரன் வந்து அக்டோபர் 21க்கு அப்புறம் பேர்ந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சுப முதலீடுகள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது.
இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்திகள் போயிட்டு இருக்கு, என்ன நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சுதான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து நல்ல தசாபுத்தியில் போகும்பொழுது இன்னும் அதிகமான ஒரு நல்ல நட்பலன்களும், சுமாரான தசாபுத்தியில் போறப்போ நம்ம சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நடக்கும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் 2024 கடகராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 9ஆம் இடத்திலும், கேது 3ஆம் இடத்திலும், குரு 11ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். சனி அஷ்டமத்துல நீடித்திருக்கிறார். அஷ்டம சனி வந்து தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா மாத கிரகம் ஆகிய செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் இருந்து ராசிக்குள்ள அக்டோபர் 21ஆம் தேதி வருகிறார். சோ ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராசிக்குள்ள வர்றது அவ்வளவு ஒன்றும் தீமை கிடையாது, நல்ல ஒரு விஷயம்தான். அதே சமயத்துல சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு மாறுவதும் தவறு இல்லை. ஒரு சுப கிரகம் 5ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தோட அவர் கனெக்ட் ஆகிறார். அது நல்ல ஒரு அமைப்பு தான். குழந்தைகள் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக நல்ல பலன்கள் பெறுவது, கொஞ்சம் பூர்வ புண்ணிய விஷயங்கள் பிராப்தங்கள் பெறும். எப்பவுமே ஒரு சுபகிரகம் திருவோண வீட்டுக்கு வரும்பொழுது அந்த 5ஆம் இடம் சுபத்துவம் அடைந்து ஒரு திக்பலம் பெறுகிறது, நல்ல பலன் தான் தரும். அதே சமயத்துல 3ஆம் இடத்துல இருந்து சூரியன் 4ஆம் இடத்துக்கு வருவது நீச்சமா இருந்தாலும் சுக்கிரனோட கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் இருப்பார். புதனும் அங்க இருக்கிறார். புதனும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதி, சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி மாறுகிறார். இதுவும் ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான். ஸோ பொதுவா வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. 3ஆம் இடத்துல மறைந்திருந்த புதனும் சூரியனும் 4ஆம் இடத்துக்கு வருவது ஒரு நல்ல விஷயம், தவறு இல்லை. அதே சமயத்துல 11ஆம் இடத்துல நீடிச்சிருக்கக்கூடிய குரு அஷ்டம சனியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரக்காரங்க அதிகமா பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மன தங்கடங்களும், உடல் உபாதைகளும், கடன் பிரச்சனைகளும், கான்சென்ட்ரேஷன் இஷ்யூவும், கெட்ட விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறது, திடீர் சில செட்பேக்ஸ் இப்படின்ட்டு வயசு வித்தியாசம் பாராமல் அது சுமாரான தசை போறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். அது அவங்களுடைய ராசியில சந்திரன் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நல்லாவே அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்குது. இன்னுமே ஒரு 6 மாசம் கவனமாக இருக்கணும். அதுல அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, புதன் சூரியன் பயிற்சியில ஓரளவுக்கு பரவாயில்லை. பட் இருந்தாலும் 6 மாசத்துக்கு குறிப்பா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. வண்டி வாகனத்துல போகும் பொழுது, நம்ம பேசும் பொழுது, கம்யூனிகேஷன் பண்ணும் பொழுது பார்த்து கரெக்டா பண்றோமான்னு பாருங்க. கிளாரிட்டி இல்லாம போகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவ கர்மாவை கழித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தசாபுக்திகள் 6ஆம் வீட்டு தசையோ 8ஆம் வீட்டு தசையோ நடக்கும் போது ஒண்ணுமே கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஒரு யோகமான தசைங்கிறப்போ கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ள வந்து 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனைவி, குழந்தைகள், உங்களுடைய பங்குதாரர், நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பா பேசாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய விஷயம் தேவைப்படும். நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே பற்று நின்று சொல்வது வந்து நமக்கு எதிர்மறையான சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது அஷ்டம சனி நடக்கும் பொழுது இன்னுமே அதோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். சூரியன் புதன் வந்து குருவின் பார்வையிலிருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு மாறுறது பாத்தீங்கன்னா சில முயற்சிகள் இவ்வளவு மாதமாக எடுத்தது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மூவ்மெண்ட் ஆக போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அஷ்டம சனி முடிவு நோக்கி சில பாசிட்டிவான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சோ பொதுவா பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதம் ஜாதகர், கடகராசி ஜாதகர்களை வந்து கொஞ்சம் அடுத்த இந்த அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வேணுங்கிற ஃபவுண்டேஷன் வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் வீட்டுக்கு பார்க்கும் பொழுது தொழில கொஞ்சம் ஒரு ஹோப்பும் பெட்டரும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு லாபங்களும் பெட்டர்மெண்ட்டும் ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து ஓரளவுக்கு குறிப்பா செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்பும், அஷ்டம சனியில் வெளியே வந்தா எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுவோமோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஆன சில அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் 2024 கொடுக்குதுங்க.
வண்டி வாகனம் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் அடிப்படையில் உண்மையுமே துல்லியமா சொல்லலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் 2024 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்துல எந்த வித பயிற்சியும் இல்லை, எந்த வித மாற்றம் இல்லை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தில் குரு நீடித்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் சனி இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி, நண்பர்கள், கொலீக்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் அன்றாட நம்ம பார்க்கக்கூடியவர்கள் வந்து சனி 7ஆம் இடத்துல இருந்து ஒரு அலைச்சலும் மிக்சட் ரிட்டர்ன்ஸும் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது நிறைய டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு, நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் உடல் நலம் அதெல்லாமே பார்த்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. 2ஆம் இடத்துல கேது இருக்கும். பண விஷயத்துல வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு தேடுதல் போயிட்டு இருக்கும். பட் குருவின் பார்வை அதில் கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு. மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதி ஆகிய சூரியனே பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து பார்வையில் இருந்த சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஓகே, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பயிற்சி தான். ஏன்னா ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல இருந்து குரு பார்வை பெற்றுட்டு இருந்தது. ஓரளவுக்கு சொகுசாவும் ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருந்தது. 3ஆம் இடத்துக்கு நீச்சமா போகும்பொழுது பாத்தீங்கன்னா மனக்கலக்கங்களும் கொஞ்சம் டிராவலிங்கும் சில விஷயங்களுக்கு சமாளிக்க முடியாம போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருந்து 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு மாறுவது இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் விஷயங்கள், அது மாதிரி விஷயத்துக்கு சில சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல புதன் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு அக்டோபர் 11ஆம் தேதியே மாறும் பொழுது பண விஷயத்திலையும் கொஞ்சம் எதிர்பார்த்த விஷயத்துல கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால முதல் ஆஃப் காட்டிலும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் கொஞ்சம் பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல செவ்வாய் 11ஆம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வருகிறார் அக்டோபர் 21. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கன்சர்வேட்டிவா இருக்கும். சில விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகவும், மாணவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள், வியாபாரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து அவ்வளவு சாதகமா இருக்காதுன்னு தெரிந்து முன்கூட்டியே முதல் 2 வீக்ஸ்லயே கொஞ்சம் ரெடியா மென்டலி ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு வேணுங்கிற மாற்று அமைப்புகள் மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். பட் நம்ம சாதகம் இல்லாமல் இல்லை. ஏன்னா குரு 10ஆம் இடத்திலே நீடித்திருந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பம், தன, வாக்குஸ்தானத்தை பார்ப்பது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மாத கிரகம் குறிப்பாக ராசி அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சமாகிறது, எந்தவித சுப பார்வையும் பெறாமல் இருப்பது கொஞ்சம் மனக்கலக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வயசானவங்க வந்து கொஞ்சம் குறிப்பா 60 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கொஞ்சம் செக்கப்பு, முதல்ல ஏதோ மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் டாக்டரோட ஆலோசனை பார்த்து பண்ண வேண்டும். ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிக்கணும். அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவைப்படுகிறது. மன உத்வேகம் குறையும். எப்பவுமே ராசி அதிபதி நீச்சமாகும் பொழுது உத்வேகமும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல வந்து ஒரு ஸ்திரத்தன்மையும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு 2-3 மாதம் தான். அதுக்கப்புறம் நவம்பர் மிடில்லே மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. பெருசா நம்ம வந்து அதனால பாதிக்கப்பட வேண்டியதில்லை. பட் செகண்ட் ஹாஃப் வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. சில விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவா வராதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல ராகு 8ஆம் இடத்திலே நீடித்து இருக்கிறதுனால தூர பிரவேசம் போறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளோட பர்ஸ், நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தோம்னா மிஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 8ல் ராகு வந்து கொஞ்சம் பிரயாணங்கள், அதாவது டிராவலிங்ல வந்து சில பிரச்சனைகளும் சில தடைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது குறிப்பா ராகு தசை நடக்கிறவங்களுக்கு அது கோச்சார அடிப்படையில் அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, பாத்துக்குங்க. மற்றபடி வந்து குரு பார்வை வந்து 4ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்துல ராசி அதிபதி வந்து ஒரு கொஞ்ச நாட்கள் தான் வந்து நீச்சமா போறாரு. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துருவார், அதுக்கு பிடித்த வீட்டுக்கு வந்துருவார். ஸோ அக்டோபர் செகண்ட் ஹாஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன்ஸ்லாம் எடுக்காம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பை நீங்க பார்க்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். சுப விரயங்கள், அது மாதிரி சில விஷயங்கள், சின்ன பிரயாணங்கள்,
ஒரு விஷயத்தை குடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதை தாண்டி அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துல எல்லாம் கைவிடக்கூடிய, ஏன்னா 4ஆம் இடத்துக்கே வந்து சூரியன் வருகிறார். 4ஆம் இடத்து அக்டோபர் 13க்கு அப்புறம் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. தாயார் இடம் விஷயத்துல கொஞ்சம் சில அக்கறைகளும் சில போக்கஸும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து நவம்பர் மாசத்துல ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறதுக்கு அது ஒரு ஃபவுண்டேஷனாக விஷயமா இருக்கும், நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறது, தசாபுக்திகள் சிறப்பா இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், தசாபுக்திகள் சிறப்பில்லாமல் இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிறார் ராகு 7ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அதனால நண்பர்கள், கலத்திரம், அதாவது மனைவி, ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர், எதிர்பாலினர், கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாத்துலயுமே சில ஒரு முரண்பாடான சில விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. குறிப்பா ராகு திசை கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் பொழுது உண்மையாக தாக்கம் நான் சொன்னது அதிகமாக நடக்கும். 7 ராகும் ராசிகளுக்கு ஏதும் தொடர்ந்து இருக்கிறார். வரக்கூடிய ஏப்ரல் 2025 வரைக்கும் நீடித்திருக்க போகிறார். அதுல எந்த மாற்றமும் அக்டோபர் மாதத்தில் இல்லை. அதே சமயத்தில் குரு வந்து 9ஆம் இடத்தில் நீடித்திருந்து ராசியை பார்ப்பது ஒரு பலம். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல சனி இருப்பது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகளை குறைத்து ஓரளவுக்கு ஜாதகரை கன்னிராசிக்காரர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில ஆண்டு கிரகத்துல எந்த ஒரு பயிற்சியும் இல்லாத ஒரு விஷயமா மாத பலன்கள், மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதனே பாத்தீங்கன்னா ராசியில இருந்து அக்டோபர் 11ஆம் தேதி 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாம் ராசிக்கு பெயர்கிறார். அது நல்ல ஒரு பயிற்சி தான். என்னதான் ராசியிலிருந்து விலகினாலும் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ராஜோக அதிபதி வீடு சுக்கிரன் வீட்டு, அதுக்கு பிடித்த சுக்கிரன் வீட்டுக்கு மாறுவது தவறு இல்லை. அதே சமயத்துல சூரியன் 17ஆம் தேதி ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வருகிறார், பரவாயில்லை. அதே சமயத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து பல தொழில் முயற்சிகள் உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் கடகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு மாறுவது கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம். இதுவரைக்கு கடுமையான உழைத்த கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம். கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் சற்று ஒரு பலன்களையும் சில பெனிஃபிட்ஸும் அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகள். இதுக்கு மேல கொஞ்சம் உழைக்க வேண்டியதுல வெயிட் பண்ணி பார்த்தா போதும், வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கலாங்கிற ஒரு காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குறிப்பா அக்டோபர் 21ஆம் தேதி ஆகக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயத்துல சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு மாறி 9ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறதும் தப்பில்லை. பூர்வீக விஷயம், தந்தையார் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லை. வருமானம் வந்தாதானே சுப விரயம் பண்ண முடியும். அந்த அடிப்படையில வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதன் வந்து துலாம் வீட்டுக்கு வரும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் வந்து வலுத்து இருப்பதனாலும், அதே சமயத்துல 11ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா போயிருந்தாலும் தவறு இல்லாமல் ஒரு நல்ல இடத்துல இருப்பதனாலும், மற்ற ஆண்டு கிரகெல்லாம் நீடித்து அதே நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால் இந்த 2024 அக்டோபர் மாதம் குறிப்பா செகண்ட் ஹாஃப் வந்து ஒண்ணுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து ஜூன், ஜூலை, செப்டம்பர்ல எந்த ஒரு மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்களோ அதுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் இருக்கு, குறிப்பா செகண்ட் ஹாஃப். ஸோ அதனால கன்னிராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி கூர்மையும் எல்லாமே டெக்னிக்கலா யோசிக்கக்கூடியவங்க, லாஜிக்கல் மைண்ட் யூஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு புதனே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப், அக்டோபர் மாதம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆட்சி பலம் இருந்து குருவின் பார்வைகளுக்குனால ஓரளவுக்கு நிறைய யுக்திகள் பண்ணி நிறைய சில விஷயங்கள் செய்திருப்பீர்கள். மாணவர்களா இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய வயதினரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புத்தி கூர்மையோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டிருப்பீர்கள். அதுக்கு வேணுங்கிற பலன் பெறக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் குறிப்பா செகண்ட் ஹாஃப் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மாத கிரகங்கள் இருக்கிற அமைப்பும் ஆண்டு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பும் ஆகக்கூடிய பயிற்சி அக்டோபர் மாதம் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஆகக்கூடிய பயிற்சிகளும் எல்லாமே சாதகமாக இருக்கிறது என்றும், ராகு வந்து 7ஆம் இடத்திலிருந்து நீடித்து அந்த குடும்பம், சிநேகிதம், பங்குதாரர், எதிர்பாலினத்தர் அது மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். முன்னமே கொஞ்சம் அடுத்த 6 மாசத்துக்கு ராகு இருப்பதனால் அந்த கடன் தொல்லை,
உறவுகள்ல சில தொல்லை, ஆட்கள்ல சில தொல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த ராகு வந்து ஏப்ரல் 2025 பயிற்சி ஆகும் பொழுதுதான் அந்த பிரச்சனை நீங்கி ஓரளவுக்கு ஆயின்று இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஒரு சுகமும் ஒரு சேசிங் மென்டாலிட்டி இல்லாமல் இப்ப நம்ம ஒரு மன நிறைவுக்கு வந்துவிட்டோம் என்ற அமைப்பு கொடுக்குது. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் சாதகமாக இருக்குதுங்கிறதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர்ல என்ன மாதிரி ஒரு தசாபூத்திகள் போயிட்டு இருக்கு, அந்த அடிப்படையில நீங்க கொடுக்கக்கூடிய பர்த் டீடைல்ஸ் வச்சு தசாபூத்தி எடுக்கும் பொழுது இப்போ ஒரு சாதகமான தசைகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், சாதகமற்ற தசைகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்கு அக்டோபர் 2024 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் 2024 துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலனை கொடுக்கும் என்பதை பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் ஏதோ பயிற்சி ஆகுதான்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் எந்த ஒரு பயிற்சியும் அடைய போவதில்லை. சனி நீடித்து கும்பத்திலே 5ஆம் இடத்திலும், குரு அஷ்டமத்துல மறைந்து 8ஆம் இடத்திலும், ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். எந்தவித பயிற்சியும் இல்லை. இப்போ 6ல கேதுவும் 7ல ராகுவும், 6ல ராகுவும் 12ல கேதுவும் இருக்கிறது பாத்தீங்கன்னா தப்பு இல்லை. அதுவும் 12ஆம் இடத்த கேதுவை குரு பார்க்கிறார். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சுப முதலீடுகள், ஒரு சுபமான விஷயத்துக்காக தான் சில தூர பிரதேச ஒரு விஷயங்கள், ஒரு டிராவல், ஒரு செலவுகள், அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆகக்கூடிய அமைப்பு தான் உண்டு. குழந்தைகள் விஷயத்துக்காகவும் பூர்வீக விஷயத்துக்காகவும் சில விஷயங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது தவறு இல்லை. மாத கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதி துலாம் ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் அவரோட ராசியிலேயே பலமா இருக்கிறார். ஸோ 13 முதல் ஆஃப் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டிலேயே பலமா இருக்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உத்வேகமும், அவங்க செய்யக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு நிலையான ஒரு தன்மையும், எந்த விதத்திலையும் ஒரு தப்பான ஒரு காம்பினேஷன் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கு. வாழ்க்கை துணை, நண்பர்கள், அது மாதிரி விஷயத்துல வந்து நல்ல ஒரு அனுகூலமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வந்து ராசியிலேயே இருந்து 7ஆம் இடத்தை பார்த்து அதிக திரிட்பலம் கொடுக்கிறார். அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 17ஆம் தேதிக்கு 12ஆம் இடத்துல இருந்து விரயத்துல இருந்த சூரியனும் ராசிக்குள்ள நீச்சம் வந்தாலும் சுக்கிரனோட சேர்கிறார். அது மாதிரி அமைப்பு பரவாயில்லை. சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறார் சூரியன், 12ஆம் இடத்துல இருந்து வருவது நல்ல விஷயம். புதனும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதியை செகண்ட் வீக் முடிகிற டைம்லயே பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வரார். அவரும் விரயத்திலிருந்து கன்னியிலிருந்து துலாமுக்கு வரும் பொழுது அதுவும் நல்ல ஒரு பலன் தான். சோ ராஜயோகாதிபதியாகிய புதன் வருவதும் சூரியன் வருவதும் நல்ல ஒரு விஷயம்தான். அதே சமயத்துல அக்டோபர் 13க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் வருமான விஷயங்களும், 8ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு சுபிக்ஷமும் வரவேண்டிய பணம் வரக்கூடிய அமைப்பு, ஒரு ஒரு அதர் பீப்புள்ஸ் மணி, அது மாதிரி விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், வெளிநாட்டு தொடர்பு, அது மூலமாக ஒரு அனுகூலமான ஒரு சில விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசி அதிபதியே குருவின் பார்வை பெறுகிறார், 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறார். அவரோட ஓன் வீடுக்கு பார்த்தீங்கன்னா தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு பலம். சோ ரிஷப ராசியோட வீட்டையே சுக்கிரன் வந்து அக்டோபர் 13க்கு அப்புறம் அடுத்த கடைசி 2 வாரங்கள் அப்படி இருக்கும் அமைப்பு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்துல ராசியில புதன் சூரியன் இருக்கிறாங்க, அது நல்ல அமைப்பு. அக்டோபர் 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு ஒரு வலிமையான இடத்துக்கு போறார். சோ நல்ல தொழில் முன்னேற்றம், முயற்சி, திருமணையாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சோ ஆகமுக்கும் பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் இருக்குது. முதல் 2 வாரங்கள் ராசி அதிபதியை ராசியிலிருந்து ஜாதகரை உத்வேகப்படுத்தி, 2வது அதாவது செகண்ட் ஹாஃப் என்று சொல்லப்படுகிற அக்டோபர் மாதம் 3rd and 4th வீக் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி குருவி பார்வை பெற்று நல்ல ஒரு பிளசண்டான சில சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரருக்கு அக்டோபர் மாதம் உண்டு. இது வந்து
பிற்காலத்துல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது ஒரு பொற்காலமான ஒரு விஷயம்தான். இதுல தொழில் வியாபாரம் அதுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்துல கலைத்துறையில இருக்கிறவங்க இந்த மாதிரி எடிட்டிங், இது மாதிரி சினிமா விஷயங்கள், மீடியா துறை, ப்ரெஸ்ஸு, இது மாதிரி விஷயங்கள்ல லக்ஸுரி ஐட்டம்ஸ், அது மாதிரி விஷயத்துல சுக்கிரனின் காரத்துவத்துல இருக்கக்கூடிய அனைத்துவருமே பாத்தீங்கன்னா அக்டோபர் 2nd வீக்ல ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா குரு வந்து சுக்கிரனை பார்த்து ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனை, துலாம் ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனை வந்து வலுப்படுத்தி 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது வர வேண்டிய சில விஷயங்கள், எதிர்பார்த்த சில விஷயங்கள், விசா அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்க, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம நாளா வந்து ட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்ல அமைப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல விரயத்துல இருந்த புதனும் சூரியனும் ராசிக்குள்ள வருவது அருமையான விஷயம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் போவது தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த பங்குதாரர் கிடைக்காம இருக்கிறது, பங்குதாரர்கள் கிடைக்கிறது, கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வருவது, காதல் விஷயத்துல வந்து நல்ல ஒரு நற்செய்தி கிடைப்பது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். நல்ல தசாய்கள் போகும் பட்சத்தில் நல்ல நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு சுமாரான தசைகள் போகும் பட்சத்தில் நான் சொன்ன சாதகமான பலன் சற்று குறைவாகவும் நீங்கள் பார்க்கலாம். அக்டோபர் 2024 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது கிரகத்தோட அமைப்பு கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கு. இப்ப ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, குரு பாத்தீங்கன்னா ராசியவே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எந்தவித மாற்றமும் அக்டோபர் மாதம் பெறப்போவதில்லை, எந்த பயிற்சியும் இல்லை. அதே சமயத்துல நீடித்து 4ஆம் இடத்தில் சனி தொடர்ந்து இருந்து ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்து தொழில், வேலை, இடம், அம்மா அது மாதிரி சார்ந்த விஷயத்தில் தொடர்ந்து சில கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பையும் முயற்சியை கொடுக்க வேண்டிய அமைப்பும் கொடுக்குது. அதே சமயத்துல 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது, அந்த கேது குருவால் பார்க்கப்படுகிற கேதுவாக இருந்து இத்தனை பிரச்சனைக்கு நடுவால ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதுதான் வந்து விருச்சிக ராசிக்காரங்களோட ஜென்ரலான அந்த ஆண்டு கிரகத்தோட பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. இப்போ மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, இதுவரை அக்டோபர் 13 வரை இருந்த சுக்கிரன், அதாவது 12ஆம் இடத்துல விரயங்களும் சுப விரயங்களும் கொஞ்சம் டிராவலிங்கும் நிறைய முதலீடுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் இப்போ ராசிக்குள்ள வருவது நல்ல அமைப்பு. இது மேல வந்து வசூல் பண்ணக்கூடிய டைம், இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வசூலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அருமையான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 3rd வீக் ஆஃப் அக்டோபர்ல இருந்து வருதுங்க. அது நல்ல விஷயம். வந்து குருவின் பார்வையில பெறுவதனால இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி சிலர்லாம் குடும்பத்துல இருந்த விஷயங்களை கொஞ்சம் தணிஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் ராசிக்குள்ள வருவது குருவால் பார்க்கப்படும் பொழுது கிடைக்குது. அதே சமயத்துல விரயங்கள் கொஞ்சம் கம்மியாகுது, அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகள் வருகிறது. அதே சமயத்துல அக்டோபர் 17ஆம் தேதி 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 12ஆம் இடத்துக்கு வரார். சோ தொழில் ஸ்தானாதிபதி வந்து 12ல நீச்சமா போகுது. கொஞ்சம் தொழில வந்து ஒரு மாதிரியா சுமாரா மெயின்டெனன்ஸ் போர்ட்ல கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இது வரைக்கும் அந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கக்கூடிய அமைப்பே தெரியல, ஒரு பெரிய தொழில் முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு இல்ல. அதே சமயத்துல புதன் வந்து 12ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு, வெளி மாநிலம், டிராவலிங் அது மாதிரி சில விஷயங்கள், ஸ்டார் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுல வந்து கொஞ்சம் நிறைய இன்வால்மெண்ட், அதுல சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு, மறைமுக இன்கம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய, என்னதான் வந்து புதன் திருகோணம் மூல திருகோண வீட்டுல இருந்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் நட்பு வீட்டுக்கு தான் வரார், தவறு இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கிறது. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கும் ஓரளவுக்கு அக்டோபர் 13க்கு மேல ஆகக்கூடிய அந்த சுக்கிர பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்கிறது. இதோட மிகவும் முக்கியமான ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா இதுவரை 8ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகளும், உடல் உபாதைகள், சில சொல்ல முடியாத சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை,
அது மாதிரி விஷயங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவர், அது குறிப்பா தசாபுக்திகள் அவ்வளவு சிறப்பா போகாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வருவது தப்பில்லை. 9ஆம் இடத்துக்கு வந்து நீச்சமா போனாலும் தவறில்லை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துல இருந்து ராசி அதிபதி விலகிறது ஒரு அருமையான அமைப்பு. ஒரு பகை வீட்டுல இருந்து மாறுறது நல்ல அமைப்பு. இதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி, இது வரைக்கும் ஒரு தோய்வா போயிட்டு இருந்த விஷயங்கள் நாமளே கொஞ்சம் உத்வேகமாய் சுறுசுறுப்பா பண்ணக்கூடிய அமைப்பு. அக்டோபர் 23 கடைசி வாரத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறனாலையும், அதே சமயத்துல ஆண்டு கிரகங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு இதுல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனாலையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கடந்த 2 மாதமாக சுமாரான பலன்களை கொடுத்துட்டு இருந்தது. கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் நடந்தேறக்கூடிய அமைப்புகளும், சுறுசுறுப்பு மீண்டும் வரக்கூடிய அமைப்புகளும், உத்வேகம் பெறக்கூடிய அமைப்புகளும் எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஏன்னா 8ஆம் இடத்துல பகை பெற்ற மிதுன வீட்டுல இருந்த செவ்வாய் விடுபட்டு வெளியில வரும் பொழுது ராசிக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும், ஒரு வேலை, தொழில், படிப்பு, எந்த ஒரு முயற்சியிலையும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக செகண்ட் ஹாஃப்க்கு மேல வரக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதம் கண்டிப்பாக உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் தற்போது என்ன போய் கொண்டிருக்கிறது பொறுத்து கொஞ்சம் சாதகமான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சாதகமற்ற 6-8 தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் நீங்கள் காணலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். அக்டோபர் 2024 தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒரு மாற்றமும் அக்டோபர் மாதம் நிகழப்போவதில்லை. ராசி அதிபதி, தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல நீடித்து இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதியாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சோ அந்நிய செலாவணி, வெளிநாடு தொடர்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், டிராவலிங், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், இது எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு தொடர்ந்து வருகிறது. அதே சமயத்துல கேது 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவதும் தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பான ஒரு அமைப்பு இல்லாமல் நல்லா இருக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் தவறில்லை. அம்மா உடல்நிலை அது மாதிரி விஷயத்துக்கு அப்பப்போ ஒரு கவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவங்களுடைய ஜாதக பொறுத்து எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். பட் பொதுவாக 4ஆம் இடத்து ராகு இடம் சார்ந்த விஷயங்கள், அம்மா தாயார் விஷயத்துக்கு சில அக்கறை கொடுக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல சனி 3ஆம் இடத்துல நீடித்திருப்பது ஒரு அருமையான அமைப்பு. அது கோல்டன் டைம். இன்னுமே 6 மாசத்துக்கு 3ஆம் இடத்திலேயே தனுசு ராசிக்கு நீடித்திருந்து 7 நாள் சனி முழுதாக முடிந்து விட்டதுங்கிறத கடந்த 1.5 வருஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக தனுசு ராசிக்காரர்கள் நீடித்திருக்கிறார்கள். அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகங்கள் சற்று நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்புலதான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. மாத கிரகங்கள், மாதம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் இதுவரை ராஜயோகாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்த்து சில நண்பர்கள், பார்ட்னர்ஸ், கொலீக்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இல்ல சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சில ஆர்கியூமெண்ட்ஸ், சில கருத்து வேறுபாடுகள், சில விஷயங்கள் அவ்வளவு சரியில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் விலகுதுங்க. 8ஆம் இடத்துக்கு வர்றது நீச்சமா போயிருந்தாலும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். குறிப்பா அக்டோபர் 23ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் பயிற்சினால கொஞ்சம் உடல்ல அக்கறையை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் அக்கறையை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. அது நீங்க பாத்துக்கணும். சுக்கிரன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 13ஆம் தேதியே 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு போறார். சோ இதுல இருந்து என்ன வருதுன்னா, அக்டோபர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் அக்டோபர்ல 6ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி சில அதர்ஸ் பீப்புள் மணி, ஒரு இடம் வீடுங்கிற மாதிரி விஷயத்தை விட்டு பணம் வருவது மாதிரியும், ஒரு சுப விரயங்கள் செய்து பணம் வருவது, அல்லது அடுத்தவங்களுடைய பணம் நமக்கு வந்து சேர்றது, அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அத்தகைய தசாபுக்திகளும் போகும்பொழுது இன்னுமே நான் சொன்னது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஏன்னா 6-12 அதிகமாக திருட்பலம் சுபத்துவம் பெறக்கூடிய அமைப்பாக அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேல இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல ஆல்ரெடி குருவும்
12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவில் இன்னொரு மிகப்பெரிய சுபகிரகமாகிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துக்கு வருவது ஒரு பண விநியோகத்துக்கு ஒரு அருமையான விஷயம். குடுக்கல் வாங்கல் ஒரு அருமையான விஷயம். வரவேண்டிய பணம் வருகிறது. ஒரு விஷயத்தை விற்று பணம் வைத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது, அது எல்லாமே அக்டோபர் செகண்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. அதே சமயத்துல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தொழில் மேன்மை கொடுத்துட்டு இருந்தவர் 11ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதனும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்திலே இருந்து காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா புதன் 11ஆம் இடத்துக்கு வருவது இன்னுமே சில லாபங்களை பெறக்கூடியது. இதுவரைக்கும் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அக்டோபர் செகண்ட் ஹாஃப் பெறக்கூடிய ஒரு அருமையான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024 அக்டோபர் மாதம் இருப்பது அருமையான விஷயம். எல்லா மாத கிரகமும் அருமையான ஒரு பயிற்சி தான் பெறுகிறது, தப்பு இல்லை. என்ன சில பேருக்கு ஒரு கடன் வாங்கும் பொழுது நல்ல கடனா, தேவையற்ற கடனா, சுப கடனா அதை பண்ண முடியுமா, அது அசுப கடனா மாறக்கூடியதாங்கிறது கொஞ்சம் தெளிவா பார்த்து பெறணும். ஏன்னா பணப்போக்குவரத்து அதிகரிக்க போகிறது. ஒரு விஷயத்தை விற்று இன்னொரு விஷயத்தை வாங்குவது, அல்லது ஒரு இடத்த ஒரு மாதிரியான ஒரு அமௌண்ட் வாங்கி இன்னொரு அது மூலமா ஒரு தொழில்ல மேன்மை பெறுகிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, ஸ்டாக் மார்க்கெட், இது எல்லாத்துலயுமே ஒரு குடுக்கல் வாங்கல் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு போய் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க விசா கிடைத்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எல்லாமே ஒரு மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் 2024 பரிபூர்ணமாக உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சோ தனுசு ராசிக்கு 7 நாள் சனி முடிந்ததுனாலையும் குரு 6ஆம் இடத்திலே இருந்து நீடித்து 12ஆம் வீடு, 10ஆம் வீடு, 2ஆம் வீட்டை பார்ப்பதனாலையும் சுக்கிரன் 12ஆம் வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள் சுப விரயங்கள், பணவரவு, அது மாதிரி விஷயங்கள் கொடுப்பதனாலையும் ஓரளவுக்கு ஒரு குதூகலமான ஒரு மாதமாக அக்டோபர் 2024 இருப்பது ஆக நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாம சூரியன், புதன், செவ்வாய் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பயிற்சி பெறக்கூடிய அமைப்பு. ஹெல்த் மட்டும் பாத்தீங்கன்னா லேட்டர் மந்த் செகண்ட் ஹாஃப் மேல வரக்கூடியது கொஞ்சம் கவனம் பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்கு. அது குறிப்பாக ஒரு பிரயாணம் பண்ணும் பொழுது, ஒரு டிராவலிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தற்போது என்ன தசா புக்திகள் போயிட்டு இருக்கிற பொறுத்து நம்ம துல்லியமான பலன்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். சாதகமான பலன்கள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலாபலன்கள் அதிகமாகும். சாதகமற்ற தசாபுக்திகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் நீங்கள் உங்க வாழ்க்கையில் பார்க்கலாம். அக்டோபர் 2024 மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ஜென்ம சனி முடிந்து பாத சனியாக சனி நீடித்திருக்கிறார். குரு 5ஆம் இடத்துல நீடித்து இருந்து ராசியை 9ஆம் பார்வையா பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதே சமயத்துல 3ஆம் இடத்துல ராகும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருந்து குரு பார்வை பெறுவது நல்ல ஒரு அமைப்பே. அதனாலதான் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி 2020, 21, 22 காட்டிலும் 23, 24 சற்று பிரச்சனைகள் இருந்து வெளியில வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கிறதா உண்மை. அது எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு. அதுவுமே 7 நாள் சனிக்கு 2025 மார்ச்சுக்கு அப்புறம் முடியும் பொழுது இன்னுமே வந்து ஒரு 7 நாள் சனி முடியும் பொழுது என்ன ஒரு மேன்மை பெறுவார்களோ அதை பரிபூர்ணமாக உணர முடியக்கூடிய ஒரு ராசியாக மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து சில உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடுக்கல் வாங்கல்ல வந்து அவ்வளவு சுபிக்ஷம் இல்லை. இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 45 நாட்களாக 1.5 மாதமாக இருந்து கொண்ட பிரச்சனை பாத்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக், அக்டோபர் 23 டு பி ஸ்பெசிபிக் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு மாறுவது நல்ல ஒரு அமைப்பு. கடன் பிரச்சனைக்கு கொஞ்சம் வெளியில வரலாம். வம்பு வழக்குல இருந்து கொஞ்சம் விடுவிட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் சுபூகமாக முடியக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல நம்மளுடைய மகர ராசியோட ராசி அதாவது ராஜயோகாதிபதி பாத்தீங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல இருந்தக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல அக்டோபர் மாதம் முழுக்க, அதாவது அக்டோபர் 13 வரைக்கும் இருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுவது பாத்தீங்கன்னா தொழில் மேன்மை ஒரு 1.5 மாசமாக போயிட்டு இருக்கிற தொழில் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக உண்டு. அது குறிப்பா அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தொழில கொஞ்சம் லாபம் வரும். ஏன்னா 10ஆம் வீட்டதிபதியே 11ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். சோ தொழில மேன்மையும் இதுவரைக்கும் செய்த முயற்சிக்கு லாபம் பெறக்கூடிய மாதமாக குறிப்பா செகண்ட் வீக் லாஸ்ட்ல இருந்து 3rd and 4th வீக் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. தசாபுக்திகள் நல்லா இருக்கும் பொழுது நான் சொன்ன லாபங்கள்
கைக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல புதன் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் 10ஆம் இடத்துக்கு வந்து சூரியனே 10ஆம் இடத்துக்கு வருது. தொழில் முன்னேற்றம், மேன்மை, புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறது, வேலையில் இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு, மாணவர்களுக்கும் ஒரு நல்ல உத்வேகம் பெறக்கூடிய அமைப்பு, எல்லாமே வந்து ஒரு சிறப்பா அக்டோபர் 13-14 மேல வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் அக்டோபர் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சி, வேலை முயற்சி, சொசைட்டில ஒரு அந்தஸ்து, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம், அதே சமயத்துல இதுவரைக்கும் செய்த முயற்சிக்கு ஒரு லாபம் கைக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. ராஜயோகாதிபதியின் சுக்கிரனின் பெயர்ச்சி வந்து மிகவும் அருமையாக உண்டு. குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா கலைத்துறை, மீடியா துறை இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. குருவே பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. சோ மாத கிரகமாகிய புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரனோட பயிற்சிகள் வந்து ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாகவும், குறிப்பா அக்டோபர் 11, 13, 17, 23 நடக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் பயிற்சிகள் ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாக அடுத்தடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு வருவதனால் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தையும், இதுவரை எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடந்து நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அக்டோபர் 2024 இருக்கு. உங்களுடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன ஒரு இந்த சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல அட்டமாதிபதி என்று சொல்லப்படுகிற 8ஆம் வீட்டதிபதி, 6ஆம் வீட்டதிபதி கொஞ்சம் திருட்பலம் குறைந்து இருக்கக்கூடாத ஒரு பாவத்துவமான ஒரு கிரக சேர்க்கையில் அமர்ந்து தசாபுக்திகள் நடக்கும் பொழுது, சில பாவத்துவமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன அந்த அருமையான தசாபுக்திகள், அந்த பலன்கள் வந்து நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள் வந்து கொஞ்சம் குறைபடும். அதை வச்சுதான் நீங்க பாத்துக்க முடியும். உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நான் சொன்ன கோச்சார பலன் இந்த அக்டோபர் மாதத்துக்கு அந்த மாறுதலோட நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜென்ம சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு ஆண்டு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி ராசிக்குள்ள இருந்து ஜென்ம சனி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்துல ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும், குரு 4ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். சோ இந்த ஆண்டு கிரகத்துல பாத்தீங்கன்னா மெயினா ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி உங்க ராசிக்குள்ளே இருந்து கடந்த ஒரு வருடமாக, 1.5 வருடமாக, 1.25 வருடமாக ஒரு ஜென்மசனி தாக்கத்தை கொடுத்து இப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் முழுமையாக பாதிக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பதும், சில விஷயங்கள் மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், புதிய முயற்சிகள் எடுக்கிறது வந்து தவிர்க்க வேண்டும். ஜென்மசனி பூரட்டாதி நட்சத்திரங்களை பாதிக்கொண்டு சதய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பட் உண்மையே பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு கும்பராசிக்கு ஜென்மசனி நீடித்திருக்க போகிறது என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்கள் வாழும் பொழுது மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல வர்றது முன்னமே கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயம்தான். 10ஆம் வீட்டு அதிபதியே 6ஆம் இடத்துல நீச்சமா வரும் பொழுது தொழில் விஷயங்கள் நல்ல மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறைகிறது. கொஞ்சம் அடித்தளமே ஆடுகிறதுங்கிற மாதிரி சில பிரச்சனைகளை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு வர வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது. அதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயம் வரணும், இது நீடித்து பண்ண முடியாது, வேலை போகிறது, தொழில வந்து கொஞ்சம் முடக்கங்கள் அதிகமாகி இதுக்கு மேல இந்த பர்டிகுலர் டிவிஷன் நடத்துறது கஷ்டம்ங்கிற மாதிரி உங்களுடைய தசாபுக்திகளும் அவ்வளவு சிறப்பு இல்லாம போகும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு நீச்சமா வரும் பொழுது அத்தகைய ஒரு பலனை கொடுக்கிறார். சுக்கிரன் உங்களுடைய ராஜயோகாதிபதியாக சுக்கிரன் இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்தவர் அக்டோபர் 13ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்து சில தொழில் மாற்றத்தையும் தொழில் விஷயத்துல ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு சிலதை கொடுத்து சிலது வாங்க வேண்டியது, சிலதை முடித்துக் கொண்டு சிலது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. அதே சமயத்துல சூரியன் 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் 9ஆம் இடத்துக்கு வருவது இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அடுத்தபடியான சில நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குது. புதன் 8ஆம் இடத்துல இருப்பதும் 9ஆம் இடத்துக்கு வருவதும் அதேதான். வேற இதுவரை கிணத்துல போட்ட கல்லுமா இருந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல ராகு இருப்பது பாத்தீங்கன்னா பண விஷயத்திலையும் ஒரு தடைகளும் வரவேண்டியது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது. அதே சமயத்துல வெளிநாடு வெளிமாநிலம் அது மாதிரி ஒரு செலவுகளுக்கு வந்து
அதிகமாக செலவு செய்யக்கூடிய விஷயங்களும், வருமானம் வர்றதுதான் லேட்டாமையுடைய செலவு வந்து மிக அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயமாக இருந்து விரயத்தை எப்படி குறைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. சோ இத்தகைய ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஜென்மசனியும் ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஜெயிக்க முடியும். எடுத்தமா கவுழ்த்தமான எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குங்க. ஏன்னா 10ஆம் வீட்டுல வந்து ராஜோகாதிபதி வந்தனால சரி ஏதோ ஒரு ஹோப் தொழில் மூலமா சில இப்படினாலும் ஒரு அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒண்ணுதான் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்க முடியுது. அதே சமயத்துல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சின்ன ஓப்பனிங், சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் குரு பார்வையில வருவது கொடுக்குதுங்க. அதே சமயத்துல வந்து சூரியன் 9ஆம் இடத்துல நீச்சமா போனாலும் 8ஆம் இடத்துல இருந்து வெளியில் வர்றது ஒரு நல்ல விஷயம் தான். புதன் 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து ஒரு நட்பு வீட்டுக்கு வர்றது நல்ல விஷயம்தான். சோ இது மாதிரி ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை சில புரியாம இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு கதவு திறந்து இந்த மாதிரி ஒரு ரூட்ல போய் நம்ம ஜெயிச்சுக்கலாங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இல்லத்தரசிகள் இல்ல குடும்ப தலைவர்கள் எல்லாத்துக்குமே இன்னுமே ஒரு சுமாரான டைம் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளேயே சனி இருந்து 7ஆம் பாவத்தை பாக்குறது அவ்வளவு சிறப்பில்லை. அதே சமயத்துல செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வரப்போ உடல் உபாதைகள், ஆப்ரேஷன் அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு. தூரப்பிரதேசம் போறப்ப டிராவலிங்ல இருக்கப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். தொழில் அமைப்பு இந்த நேரத்துல தொழில் முன்னேற்றங்களுக்காக ஒரு முதலீடு செய்யறது அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். 6 மாசம் பாத்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நிதி பண விஷயத்துல வந்து ஒரு தடைகளை கொடுப்பார். அது வந்து ராகு பயிற்சி பாத்தீங்கன்னா 2025 ஏப்ரல் மாதம் ஆகிற பயிற்சி தான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பண வரவு வந்து நீடித்து இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு சில விஷயங்கள் ஒரு 7-8 பிரச்சனையில ஒரு பிரச்சனைகள் விலகி ஒரு அடுத்த ஒரு 4-5 மாசத்துல எப்படி ஒரு தப்பிக்கிறோம், இந்த விஷயத்துல இருந்து எப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்படி மாறுறோங்கிற ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் கொடுக்கக்கூடிய மாதமாக அக்டோபர் 2022 இருக்கு. இது பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசாபுக்திகள் போகுது, அதோட திருட்பலம் ஸ்தான பலம்லாம் எப்படி இருக்கு, இந்த தசநாதன் புக்திநாதனோட ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொன்ன போட்டுதான் ஒரு துல்லியமான பலன் எடுக்க முடியும். பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2024 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அந்த எந்தவித மாற்றம் இல்லை. சனி 12ஆம் இடத்துல விரைய சனியாக இருக்கிறார். ராகு ராசிக்குள்ளும் கேது 7ஆம் இடத்திலும் இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை பெற்று சில குடும்பம், பங்குதாரர்கள், நண்பர்கள், கொலீக்ஸ் அந்த விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவு கண்ட்ரோலபிளா இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. சனி 12ஆம் இடத்துல இருந்து விரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது. ஆண்டு கிரகம் எந்த ஒரு பெயர்ச்சியும் அக்டோபர் மாதம் பெறப்போவதில்லை. மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மீனராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திலிருந்து சில தொழில் உத்வேகத்தையும் சில முன்னேற்றத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சமா வந்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது இதுவரைக்கும் செய்த ஒரு தொழில் முனைப்புல வந்து ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு வந்து அக்டோபர் 13ஆம் தேதி மாறி 3ஆம் வீட்டுக்கு கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா முயற்சியை ஒண்ணுமே அதிகப்படுத்தி கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியில வர்றது, தொழில போட்ட முதலீடை வந்து எப்படி நம்ம ஜெயம் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. சுக்கிரன் குரு பார்ப்பது பாத்தீங்கன்னா அந்த ஒரு தேவையை கொடுக்குதுங்க. சில பூர்வீக விஷயங்கள், சொத்து விஷயங்கள், அப்பா மூலமா வந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஆதாயம் பெற்று கொஞ்சம் பிரச்சனைகளை முடிச்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல சூரியன் வந்து 7ஆம் இடத்துல கேதுவோட இருந்து புதனும் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது சில மாற்றங்கள், சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சில தொய்வு நிலையில வரக்கூடிய அமைப்புகள். 6ஆம் வீட்டு அதிபதி 8க்கு வரனால கடனால சில பிரச்சனைகள், கடன் கொடுத்தவர்களால சில பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துதான் அது போராடிதான் அதில் ஜெயிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. சனியே பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்ப்பதனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. சுக்கிர பயிற்சி, சூரிய புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடியதா இல்லைனாலும்
கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் சாதிக்க வேணுங்கிற மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு பெரிய முடிவா இருந்தாலும் அக்டோபர் மாதம் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் 8ல மறையறாங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை பெறுகிறார். கொஞ்சம் 9ஆம் இடத்திலிருந்து நீங்கி வருவதும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல நீடித்திருந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில மாறுதலைகளை நம்ம செய்ய நினைக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வேகத்துக்கு வராமல் சனி பார்வை பெறுவதனால் சில விஷயங்கள் அப்படி உண்டு. குறிப்பா சுக்கிரதேசம் நடக்கிறப்ப ஒண்ணுமே அது பார்க்கலாம். ஸோ விரை சனி ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இந்த கிரக பயிற்சிகள் வந்து 2 கிரகங்கள் 8ஆம் இடத்துக்கு வருது. அது 6ஆம் வீட்டு 8க்கு வரும் பொழுது கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கேர்ஃபுல்லா ஹெல்த்து, லோன், குடுக்கல் வாங்கல், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்மசனி 2025-26 வரும் பொழுது தான் இன்னுமே வந்து கொஞ்சம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி விஷயத்துக்காக கடுமையா உழைக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அதை நோக்கி தான் நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு மற்றும் மனக்கலக்கங்கள் பெறாமல் ஒரு உத்வேகம் பெற்று என்ன மாதிரி ஒரு முயற்சி எடுத்து, அதாவது சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு பார்க்கும்பொழுது முயற்சி மூலமாக நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நீங்க மேல வர முடியும். ஹார்ட் ஒர்க் அது மாதிரி விஷயங்கள் தான் நீங்க ஜெயிக்கும் வழியா வேற ஒரு குறுக்கு வழி அது மாதிரிலாம் பார்க்கும் பொழுது வந்து அவளுக்கு நம்மள ஒரு அமைப்பு கொடுக்காது இந்த கிரக அமைப்பு. ஸோ சுறுசுறுப்பாக அதிக கடினமான உழைப்பு மூலமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதமாக தான் அக்டோபர் மாதம் இருக்கே ஒழிய இது பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியோ அது மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஸோ முயற்சி திருவினையாக்குங்கிறது தான் நீங்க நான் வச்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பா இருக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் நடக்குது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.